ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டு கடை காளான். ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ரோட் சைடில் காளான் வாங்கி சாப்பிடும்போது ரொம்பவே காரமாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சால் ரொம்ப காரம் கம்மியாக ரொம்ப சூப்பராக செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு காளான் பீஸு ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். காளான் என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை நான் வீட்டிலே செஞ்சு கொடுப்பேன். நம்ம கடையில் ரொம்ப காரமாக இருக்கும். பாருங்க, காளானை நான் நல்லா கட் பண்ணிட்டேன். ஒரு பவுலில் போட்டு நம்ம அதை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே முழுசாக காளான் இருக்கும் போதும் கழுவிட்டேன். இப்போ ஒரு தடவை அதை கட் பண்ணிட்டும் கழுவிட்டேன். கழுவி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 7-8 வெங்காயம் சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா கழுவிட்டேன். இப்போ அதை ஒரு 100 பவுலில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ காளானையும் சேர்த்துக்கலாம். கடையெல்லாம் காளான் சேர்க்காமல் வெறும் முட்டைக்கோஸில் செய்வாங்க. நம்ம காளான் சேர்த்து செய்ய போகிறோம். காளான் மசாலான்னு சொல்லி முட்டைக்கோஸை மட்டும் போட்டு செய்வாங்க. காளானே போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா காளான் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா சேர்த்து லைட்டாக கிளறி விடுவோம். நம்ம முட்டைக்கோஸு கழுவி சேர்த்துக்கிறதால தண்ணி விடும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இப்போ கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரொம்ப சின்னதாக அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விடுவோம். உங்களுக்கு முட்டைக்கோசு தண்ணி விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டேன். இப்போ நல்லா ஒரு திக்னஸ் பதமாக இருக்குது. இப்போ பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயிலை சூடு பண்ணி இப்போ லைட்டாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தட்டி விட்டு போடுவோம். ரொம்ப பொல பொலன்னு போடுங்க.
ரொம்ப உருண்டையாக போடாதுங்க, உள்ளே வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போட்டு விடுங்க. ரொம்ப உருண்டையாக போட்டால் உள்ளே ஆயில் ஏறிடும், வேகாமல் இருந்துடும். இது நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகும். நம்ம அப்போ வெந்துடும், எடுத்துடலாம். இப்போ நம்ம லைட்டாக பரட்டி விட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலை சூடு பண்ணி மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு வாணலை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீதி வெங்காயம் இருக்கட்டும், கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கிடுச்சு. நான் இப்போ 2 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் புளிப்புக்காக சேர்க்குறேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொஞ்சம் திக்னஸ் பதம் வர அளவுக்கு கலக்கி விட்டுருங்க. நீங்கள் தக்காளி பேஸ்ட்டுக்கு பதில் கச்சப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கச்சப்பு வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு அரை கப்பு தண்ணியில் நம்ம ஒரு அரை கப்பு கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுப்போம். எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறதால நான் கொஞ்சம் நிறையா செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக செஞ்சுக்கலாம். கலக்கி விட்டு இந்த தக்காளி சாஸில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலையை மேலே தூவி விடலாம். ஒரு திக்னஸ்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவரை கலக்கி விட்டு சேர்க்குறோம். இப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் பதம் வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த காளானும் முட்டைக்கோசும் சேர்த்து அதை நம்ம போண்டா மாதிரி போட்டிருந்ததை நம்ம பிச்சு விட்டு இப்போ சேர்க்கலாம். அதை லைட்டாக பிச்சு போட்டிருந்தேன். இப்போ எல்லாத்தையோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம்.
நல்லா உடச்சி விட்ற மாதிரி செஞ்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ரோட் சைடு காளான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் கொடுக்குற மாதிரியே சில்வர் கப்பில் பரிமாறி சாப்பிடலாம். நம்ம பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போ வெங்காயத்தை மேலே தூவி விட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி விட்டு பரிமாறலாம். ரோட் சைடு காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.